ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 8 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. கருப்பு மூக்கடலைக்கு பதில் நீங்கள் வெள்ளை கடலை கூட சேர்த்து செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேங்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு 15 பீஸ் சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இது எல்லாமே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி செய்யும்போது குழம்பு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு பட்டை, 4 லவங்கம், 2 பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க சோம்பை கட் பண்ணிடலாங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பத அளவு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யுங்க, அதுதாங்க ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போகும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தேங்காய், வெங்காயம் அது எல்லாமே ஆறிடுச்சு, அது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போன பிறகு அந்த அரைச்ச விழுதை அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது கூட சேர்த்து செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போகும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சென்னால் இந்த கிரேவியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் போட்டு எடுக்க போகிறோங்க. இந்த குழம்பு செய்யும் போதே நல்ல மட்டன் குழம்பு செய்கிற மாதிரி வாசனை வருங்க. இப்போ 2 விசில் போட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களாங்க, நல்ல மட்டன் குழம்பு டெக்ஸ்சரில் வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.